சார், என்னுடைய பேர் கார்த்திகேயன். நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன். இப்போ தேர்தல் ஆணையத்தினால இப்போ சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு வீடு போய் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து, சிறப்பு வாக்காளர் படிவம் கொடுத்து, அதில் விடுபட்டவங்க பேர், இறந்து போனவங்க பேர்லாம் நீக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களால நியமிக்கப்பட்ட இந்த லோக்கல் பிஎல்ஓஸ் யாருமே இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவங்க தனியாக ஒரு பொதுவான இடத்துல கோயில்லையோ இல்லை வெட்டுக்கு போகிற இடத்துலையோ உட்காந்துக்கிட்டு அங்கே இருந்து ஒரு சிலர்கிட்ட மொத்தமாக கொடுத்து ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வராமல் போய் எங்கள்கிட்ட முறையாக அந்த பதிவை வாங்காமல் இருக்கிறனால எங்களுக்கு பயமாக இருக்குது. அதாவது நான் இது வரைக்கும் ஓட்டு செலுத்திட்டு வந்துட்டுருக்கோம். எங்கள் பேர் அதுலேருந்து நீக்கிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் காலையில் தலையார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இப்போ வாலண்டியராக எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் வரல. வீட்டுக்கு இது வரைக்கும் ஃபார்ம் கொடுக்கல. இதே மாதிரி தான் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் சொல்ல முடியாமல் இருக்காங்க. இது முறையாக என்ன ரூல்னால் என்னென்னா, வீட்டுக்கு போய் ஃபார்மை கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணி முறையாக வாங்கி தகுதியான வாக்காளர்கள் விடுபட போயிடக்கூடாது அப்படிங்கிற வேண்டி தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணுறத பார்த்து நமக்கே பயமாக இருக்குது. இப்போ நமக்கே அடுத்து இப்போ என்ன பயத்தினால இப்போ கொடுக்குறோம்னா, நாளைக்கு நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு 6 ஓட்டு 7 ஓட்டு இல்லாமல் போயிடும். அந்த பயத்தினால தான் இப்போ கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் தேர்தல் கமிஷனும் சரி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பரிசீலித்து அரசு அதிகாரிகள் இந்த போட்டுக்கிற பிஎல்ஓஸை கொஞ்சம் கண்காணிக்கணும். அவங்க நேரடியாக வீட்டுக்கு அந்த ஃபார்மை வாங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆவணம் செய்யணும். முதல்ல அது செஞ்சால் தான் முறையான வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படாமல் இருப்பாங்க. இல்லைன்னா மேற்கொண்டு ஏற்கனவே நடந்த மாதிரி தான் தவறுகள் இருக்கும். உங்கள் பேர்? கார்த்திகேயன், சிவகங்கை மாவட்டம் சார்.